9 கிரகங்களும் மாற்றம் செய்யக்கூடிய இந்த விஸ்வாவாசு சித்திரை புத்தாண்டு வருடத்துல எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்க போகுது அப்படின்ற பலன்களை டாக்டர் லெத்தி அவர்களின் உதவியோடு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதலாவது நிலையாக மேஷராசி. மேஷராசிக்காரங்களுக்கு எடுத்த உடனே ஒரு விஷயம், உங்களுக்கு 7.5 சனியினுடைய விரைய சனி தொடங்குது. விரைய சனி அப்படின்னா என்ன நடக்கும்? சில தேவையில்லாத அறிமுகங்களை கொடுத்து, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுத்து, தேவையில்லாத சில விஷயங்களை உங்களை விட்டு பிரிக்கக்கூடிய சில தன்மைகளை செய்து, அதற்கு பிறகு 2027 ஜூலை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய சனி பயிற்சியில உங்களை கடுமையான மன அழுத்தத்தில் வைக்கக்கூடிய சில அமைப்பு. அதற்கு முதலாக வயதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் தாங்க இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீங்க, இல்ல கல்வி செல்லங்கள இளைய பருவத்தினராக இருக்கிறீங்க, குறிப்பாக மாணவராக இருக்கிற பட்சத்துல உங்களுடைய படிப்பை கெடுக்கிறதுக்கான சில அமைப்புகள்ங்க. நோய் வரலாம், விபத்து வரலாம், விபத்துனால சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரலாம். காதல் சார்ந்த அமைப்புகளால் உங்களுக்கு கவன சிதைவுகளை ஏற்படுத்தலாம். இது மாதிரியான தன்மைகளை உங்க இளைய பருவத்தினர்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியினுடைய விளிம்பு அமைப்பு செய்யுங்க. அதாவது தொடக்கம் 12ஆம் இடத்துல சனி வர்றது. 12ஆம் இடத்துல சனி வர்றது அப்படின்றது ஒரு தொடக்க கட்டமாக தேவையில்லாத அமைப்புகள்ல தலையிட்டு கவன சிதறவு வைக்கக்கூடிய அமைப்பு. இதுல அடுத்த நிலையாக இளைய பருவத்தினர் மிக முக்கியமாக இதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5 சனி அப்படின்னாக்கா உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுக்க போகுது. இதையே என்னுடைய 7.5 சனி அனுபவத்திலையும் சரி, கடந்த காலங்களில் இருந்த அனுபவத்திலையும் சரியான பருவத்துல 7.5 சனி வரும்பொழுது உங்களை நீங்க யாருன்னு கண்டுக்க முடியும். உங்களுடைய தொழில் என்ன, வருமானம் என்ன, நீங்க எதுல மிகச்சிறந்தவர், உங்களுடைய துறை என்ன, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாரு உங்களுடைய நட்பு, யாரு உங்களோட உறவு, அவர் யாரு உங்களோட டிராவல் பண்ணி வர போறாரு அப்படின்ற மாதிரியான சில உண்மை அமைப்புகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7.5 சனியாக இருக்கும். கிட்டத்தட்ட 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு. இதுல உங்களுடைய தொழிலை கெடுக்கக்கூடிய அமைப்புகள், அகலக்கால் வைத்து நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இருக்கிற பணத்தை போடுறேன், இந்த பணத்தை போட்டு அப்படியே அகலக்கால் வைத்து எல்லா பணத்தையும் அப்படியே விட்டுட்டு இருக்கிற மாதிரியான சில அமைப்பு. மத்தியம வயதுல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அறிமுகம் இல்லாத ஒருத்தர் பேஸ்புக்லயோ அதுலயும் இதுலயோ இந்த மாதிரி ஷேர் ஆக்கிட்டு வருதுங்க, ட்ரேடிங் வருதுங்க, அது வருதுங்க, இது வருதுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்நாள் சேமிப்புகளை இழக்கக்கூடிய சில அமைப்பு அப்படின்ற மாதிரியான சில விஷயம் இருக்கும். குடும்ப தலைவர்களுக்கு இது முக்கியமான ஒரு பருவம். கணவன் மனைவி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கணவனா மகனா பிள்ளையா தகப்பனான்றக்கூடிய சில அமைப்புகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நிம்மதி இல்லாத தன்மைன்றது இருக்குங்க. நமது ராசி பலனை பார்க்கும் பொழுது உங்களுக்கே இவர் கொஞ்சம் சரியா சொல்லிடுவாருங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புகள்ல 7.5 சனி தான் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு இருக்கும். இதனுடைய கடுமையை எப்படிங்க பாத்துக்கிறது? நீங்க ஒளியான சந்திரனோட இருக்கிறீங்களா, அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், ஒளியான பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது, குரு பார்த்த சந்திரனாக இருக்கிறது மாதிரியான சுபரின் தொடர்புல இருக்கக்கூடிய, அதாவது சனி ராகுவின் இருள் தன்மை இல்லாத சந்திரன் இருக்கும் பொழுது இந்த 7.5 சனி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாகும். உங்களுக்கே திருமணம், வீடு, வாகனம் மாதிரியான நல்ல அமைப்புகளும், சரியான தொழிலை அடையாளம் காட்டி அதுல மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான அமைப்பும் வந்துடும். நீங்களே ஒளி இழந்த சந்திரனாக இருக்கிறீங்க, அமாவாசை அன்று பிறந்திருக்கிறீங்க, ராகு கேது கிரகண அமைப்புகள்ல பிறந்திருக்கீங்கன்னா அந்த 7.5 சனி உங்களுக்கு சற்று கடுமையான அமைப்புகள்ல தான் இருக்கும். யாராக இருந்தாலும் எதிலும் கவனமாக நிதானமாக இருக்கணுங்க. அதுதாங்க 7.5 சனி. எந்த வயதினரையும் எந்த பருவத்தினரையும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில சற்று அப்படி கொஞ்சம் சோதிச்சு பார்க்கிற ஒரு 7.5 சனி அமைப்பு. மிக முக்கியமா எங்கேயும் போய் ஜோதிடம் பார்த்து ஏமாறாதீங்க, சாமி பார்த்து ஏமாறாதீங்க, செய்வன அது இதுன்ற மாதிரியான விஷயங்களும் பரிகார அமைப்புகளும் எதுவும் செயல்படாது அப்படின்றது பரிபூர்ணமா செயல்படுத்தி பார்த்து உங்க முன்னுக்கே ஒரு சாம்பிளா இருக்கு. இது எதுவுமே இல்லைங்க. அப்ப என்னங்க செய்யறது? இறை வழிபாடு, கடவுளை கண்டிப்பா நம்புங்க. அதே நேரத்துக்கு இவருக்கு விளக்கு போடுறேன், அவளுக்கு விளக்கு போடுறேன், இத்தனை கோயில சுத்துறேன், அத்தனை கோயில சுத்துறேன் அப்படின்னீங்கன்னா அந்த அமைப்பு எதுவும் ஒரு காசுக்கு செயல் இல்லாம போயிருங்க. கடவுள் விதிக்குட்பட்டவர் அப்படின்றது கடந்த 5 கால ரிசர்ச்சுக்கு பிறகு வந்தது. உங்களை கஷ்டப்படுத்த சொல்றதே கடவுள் தான். அதனால இந்த அமைப்புகளை மனதார எடுத்துக்கிட்டு அடுத்து வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் மிக முக்கியமா இந்த இடத்துல 7.5 சனியோட விரும்பல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பண விரயம் நடக்கணும். இல்ல, பண விரயம், பொருள் விரயம், உயிர் விரயம், நட்பு விரயம், காதல் விரயம், விலை உயர்ந்த பொருள் அமைப்புகள் விரயம் மாதிரியான யாரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்க கூடாது. அவரை பக்கத்தில் வச்சுட்டு அதனால மன அழுத்தத்தை அடுத்து வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகும்போது சில அமைப்புகள் கடுமையான அமைப்புகள் இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இதுவே 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்குங்க. அப்படி ஒண்ணு 2ஆம் சுற்றுல வரக்கூடிய சனி பெரிய கெடுபலன்களை வயதானவர்களுக்கு செய்ய மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? கால் சார்ந்த அமைப்புகள்ல சின்ன சின்ன நோய்களை கொடுக்கறது, சின்ன மனக்கலக்கங்களை கொடுத்து பிள்ளைகள் வழியில இருக்கக்கூடிய சில விஷயங்களை, இருக்கிற பணத்தை போட்டு அவங்களுக்கு ஒரு வீடோ வாகனமோ வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்தை பண்ணி இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அப்படி விரயம் பண்ணக்கூடிய சுப தன்மையில விரயம் பண்ணக்கூடிய சில அமைப்புகளை இந்த 7.5 சனி அமைப்பு கொடுத்துருங்க. மிக முக்கியமாக இந்த இடத்துல வேலை தொழில் அமைப்புகள்ல இளைய பருவத்தினர்கள் தயவு செய்து
மானம், வெக்கம், சூடு, சொரணை இல்லாம நடந்துங்க. வேலை அமைப்புகள்ல சில மன அழுத்தம் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா வந்தே தீரும். தயவு செய்து அந்த அமைப்புகள்ல மிகுந்த 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 பொறுமையா இருங்க. இப்ப வேலையை கிளியே விட்டுட்டீங்கன்னா சரியில்லாத தன்மை அடுத்து ஒரு 5 வருடத்துக்கு வருது. இதனை அடுத்த நிலையில உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல மிகுந்த கவனம் அமைப்பும். வண்டி வாகனத்தில் இளைஞர்கள் கவனமாக இருங்க. உங்களுக்கே செவ்வாதசை ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய செவ்வாதசை உங்களுடைய லக்னத்துக்கு அமைப்புகள்ல 8, 6ஆம் இடத்துல இருந்து நடக்குதுன்னா மிகுந்த கவனம் தேவை. இந்த இடத்துல விபத்துனால ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இது அத்தனையும் பாருங்க. ஏன்னா இழப்பு விரயம் என்பது வெறும் பண விரயம் மட்டும் 7.5 சனியில அந்த விரய சனி அமைப்பு பண்ண மாட்டாரு. இது எல்லாவற்றிலையும் கவனமா இருங்க. அப்ப எதுவுமே நல்லது இல்லையா அப்படின்னா உங்களுடைய வயதுக்கு ஏத்த மாதிரியான என்ன விஷயத்தை கொடுத்தா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவீங்களோ அந்த அமைப்புக்கான அனுபவத்தை கொடுத்து உங்களை இடமாற்றம் பண்ணுவாருங்க. அதனால 7.5 சனிலாம் சூப்பரா வாகனம் பலன் செய்கிறது நடந்துடும் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு எல்லாவற்றிலும் நிதானமாக அகலக்கால் வைக்க தேவையில்லாத அமைப்பாகும். மிக முக்கியமாக பணம், பொருளாதார அமைப்புகள்ல இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா வேலைக்கு போய்கிட்டு வாங்க. தொழில் அமைப்புகள் செய்யணும் அப்படின்னாக்கா 6, 8 அமைப்புகளோ, திருமணம் பண்ணணும்னா 6, 8 கனெக்ஷன் இல்லாத நிலையில திருமணம் பண்ணுங்க. இந்த அமைப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல வேலை தர்றவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. என்னதான் விரைசனியா இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஓரளவுக்கு முயற்சிகளை செய்யறதும் எதிரிகளை கட்டுக்குள் வைக்கிறதுன்ற மாதிரியான சில நல்ல தன்மைகளும் செய்வாரு. அதுக்கப்புறம் அப்படியே 8, 12 சுபர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வருடங்கள்ல நல்ல மேன்மை இருந்தாலும் எதிலும் கவனம். யாரையும் புதிய அறிமுகத்தை நம்பாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த 2025ல சொல்ல போனா இந்த விஸ்வாவசு வருடத்துல வரக்கூடிய சித்திரை புத்தாண்டு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு வருடமான ராசி பலனாகவே டாக்டர் லத்தி அவர்கள் வழங்கக்கூடிய ராசி பலன் நிச்சயமாக இருக்கும்.